திருப்பாவை 11ஆம் பாசுரம். கன்றுகளுடன் கூடிய கறவை பசு கூட்டங்களே, உடையவர்களும் பகைவரின் வலிமை கெடுபடியும் மிக தைரியமாக அவர்கள் இருக்கின்ற இடங்களை போய் போரிடுபவர்களும் ஒரு வகை குற்றமில்லாதவர்களும் ஆகிய கோபாலர்களின் குலத்தில் பிறந்த பொற்கொடியை காட்டில் தனிச்சையாக திரியும் மயில் போன்றவளே, எழுந்து வா. சுற்றத்தாரும் தோழிகளுமாகிய எல்லாரும் உன்முன் வாசலில் வந்து சேர்ந்து கார்மேக கண்ணனின் திருநாமத்தை பாட அசையாமல் பேசாமல் உறங்குகிறாயே, நீ ஏன் இவ்வாறு செய்கிறாய்? ஓம் நமோ நாராயணா. கற்று கறவை கணங்கள் பல கரந்து, கற்று கறவை கணங்கள் பல கரந்து, செற்றார் திரளழிய சென்று செரு செய்யும் குற்றம் ஒன்றில்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே, குற்றம் ஒன்றில்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே, புற்றரவு புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில் வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீயற்றுக்கு உறங்கும் பொருளேலோரம் பாவாய், நீயற்றுக்கு உறங்கும் பொருளேலோரம் பாவாய்.